ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சாம்பியன் டிராஃபி கோப்பையை இந்தியா தாங்க வெல்லும், பாகிஸ்தான் அணி வேஸ்ட்டு, கண்டிப்பாக இந்திய அணியை பார்த்து பாகிஸ்தான் பயப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அணியின் முன்னாள் நட்சத்திர ஆல்ரவுண்டர்னு சொல்லலாம், அதிரடி வீரர்னு சொல்லலாம், யுவராஜ் சிங் பார்த்தீங்கன்னா சாம்பியன் டிராஃபி தொடர் குறித்தும் பாகிஸ்தான் அணி இந்திய அணி குறித்து சில பல கருத்துக்கள்லாம் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், எது பேசினார்னு சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, இப்போ பார்த்தீங்கன்னா வர இன்னும் கரெக்டாக ஒரு வாரம் தாங்க இருக்குது. சாம்பியன் டிராஃபி வர 19ஆம் தேதி ஸ்டார்ட் ஆக போகுது. நம்ம பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேட்சை 20ஆம் தேதி பங்களாதேஷ் எதிர்கொள்கிறோம். அது முடிஞ்சோடனே பாகிஸ்தான் கூட விளையாட போகிறோம். அந்த போட்டி குறித்து யுவராஜ் சிங் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, பாகிஸ்தான் அணி ஒன்றும் அவ்வளோ பெரிய அணிலாம் கிடையாதுங்க, கண்டிப்பாக இந்தியா கிட்ட அவங்க பருப்பு வேகாது. அது மட்டும் இல்லாமல் ஐசிசி ஈவெண்ட்னாவே எப்பவுமே இந்தியா கிட்ட தான் ஃபேவரட் இருக்குது. அது இந்த வாட்டி கண்டினியூ ஆகும். இந்திய அணி பார்த்துருப்பீங்க, இங்கிலாந்து சீரீஸை ரொம்ப அற்புதமாக விளையாடினாங்க. ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியாவாக இருக்கட்டும், நல்ல ஒரு ஆல்ரவுண்டிங் டீமாக இருக்காங்க. அதனால தான் இந்திய அணி இந்த அளவுக்கு வெற்றி பெற்றுச்சு. கில்லுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக சாம்பியன் டிராஃபியில் அவர் ஒரு முக்கிய வீரராக இருப்பார். என்னை கேட்டால் சாம்பியன் டிராஃபி தொடர இந்தியா தான் வெல்லும். இந்தியா பாகிஸ்தான் போட்டியில் இந்தியா கட்டாயம் பாகிஸ்தானை வீழ்த்தும். இந்தியா பார்த்து பாகிஸ்தான் பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யுவராஜ் சிங் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காருன்னே சொல்லலாங்க அந்த தொடரை குறித்து. எஸ், அவர் சொல்கிறது கரெக்டுங்க. ஏன்னா சுஷ்மன் கில் பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸே இங்கிலாந்து சீரீஸில் சரியான ஃபார்மில் இருந்தார், மேன் ஆஃப் த சீரீஸ் வாங்கியிருக்காரு. இப்போ அதே ஃபார்மோடு பார்த்தீங்கன்னா இப்போ சாம்பியன் டிராஃபிக்கு போக போகிறார். கண்டிப்பாக அவர் ஒரு முக்கிய வீரர், யோசிக்க வேண்டிய வீரராக வருவார். என்ன ஒரு கஷ்டம், பும்ரா இல்லை, அது ஒரு கஷ்டமாக இருக்குது. மற்றபடி போலிங் ஓகேங்க, அக்சர் பட்டேல், குல்தீப் யாதவ், ஹர்ஷித் ராணா சொல்லிட்டு, ஹர்தீப் சிங், முகமது ஷமி சொல்லிட்டு ஓரளவுக்கு ஓகே போலிங் டீம். ஓகே, 5 ஸ்பின்னர்ஸ் வச்சுருக்காங்க. ஆனால் பேட்டிங் பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஓகேங்க. விராட் கோலி போன மேட்ச்சில் ஃபார்முக்கு வந்துட்டார். ரோஹித் சர்மா ஒரு 100, கில்லு ஃபார்மு, ஸ்ரேயஸ் ஐயர், கேஎல் ராகுல் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்குங்க. அக்சர் பட்டேல் கூட 5th டவுன் இறங்கி நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. அதனால் அணி ஓரளவுக்கு ஓகே, பேட்டிங், ஃபீல்டிங், பவுலிங் எல்லாம் ஓகே, ஆல்ரவுண்டிங் நல்லா இருக்குங்க. டீம் கண்டிப்பாக கோப்பை வெல்லத்துக்கான தகுதியான டீம். நான் பொறுத்து வந்து பார்க்கணும். ஆனால் பாகிஸ்தான் தான் கொஞ்சம் வாய் விட்டுட்ருக்காங்க. ஏன்னா பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் கூட சொல்லியிருந்து பார்த்துருப்பீங்க. என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் பாகிஸ்தான் கண்டிப்பாக இந்தியாவை வீழ்த்தும், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்திய அணி வீரர்களுக்கு கண்டிப்பாக எங்கள் நாட்டில் விளையாடுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, அதுக்குன்னு நாங்கள் பாகிஸ்தான் அணி இந்தியாவை பழி வாங்குவாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாரு. நிறைய முன்னாள் பாகிஸ்தான் வீரரும் இந்திய அணிக்கு இந்தியாவை வீழ்த்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கதை விட்டுட்ருக்காங்க. அது வழக்கமாக விட்றது தான். பார்க்கலாம் பொறுத்து இருந்து நம்ம இந்திய அணி எந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. இவங்க பேசுறதுக்குலாம் வாய் அடைக்கிறாங்களா சொல்லிட்டு நம்ம பொறுத்து இருந்தாங்க பார்க்கணும். எப்போவுமே பாகிஸ்தான் முன்னே வாய் விடுறதெல்லாம் சகஜம்தான், அது பெருசாக எடுத்துக்கக்கூடாது. நம்ம அடிக்கணும், அவ்வளோதாங்க கோப்பை, அது மட்டும் தான் நம்மளுக்கு தேவை. நீங்கள் சொல்லுங்கள், யுவராஜ் சிங் கூட பார்த்தீங்கன்னா சாம்பியன் டிராஃபி இந்திய அணி வெல்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காரு. அது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.